வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான சில முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகள் என்னென்ன, பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் நிலைப்பாடு குறித்து பல்வேறு வகையில் புதிய சங்கங்கள் எல்லாமே போராட்டங்களை துவக்கியிருக்காங்க. வரும் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் கால வரையற்ற போராட்டங்களை நடத்த போறதா அனைத்து தரப்பு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட சங்கங்கள் கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. இந்த கோரிக்கைகளுடைய இறுதியான முடிவுகள் என்னென்ன, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நிலைப்பாடு, ஸோ கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்சமயம் பதவி உயர்வுக்காக ஸ்டேவை எதிர்பார்த்து போராடிட்டு இருந்தாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியிட்டிருக்காங்க. என்ன அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு யாருக்கெல்லாம் பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவர்களுக்கு உண்டான பதவி உயர்வு. ஸோ டெட்டில் 2011ஆம் ஆண்டிலிருந்து பாஸ் செய்யப்பட்டவர்களுடைய விவரம் குறித்த அந்த பதவி உயர்வு பட்டியலை தயாரிக்கும் பணிகள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை சார்பாக போயிட்டுருக்கு. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் பதவி உயர்வுக்கு இவர்கள் எல்லாம் தகுதி பெற்றவர்கள் அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை ஆசிரியர் சங்கங்கள் நமக்கு வெளியிட போகிறாங்க. அந்த ஆசிரியர்கள் சங்கத்திலிருந்து நமக்கு அடுத்தடுத்து மீண்டும் ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுக்க போகிறாங்க. என்ன அப்டேட்டுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஸோ கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் தமிழகத்தில் நிலவுது. ஸோ ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா புதிய ஆசிரியர்கள் எடுப்பாங்களா அப்படின்ட்டு ஆசிரியர் பெருமக்களும் சரி, டெட்டு, டிஆர்பி, பிஹெச்டிஆர்பி இந்த மாதிரி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருக்கும் நண்பர்களும் சரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான முடிவை பள்ளிக்கல்வித்துறை இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க. அதிகபட்சம் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் புதிய மாற்றப்பட்ட ஆனுவல் பிளானரை நாம் பள்ளிக்கல்வித்துறையில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு புதிய தன்மையான ஸோ கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி, எஸ்ஜிடிஆர்பி, ஸோ யூஜிடிஆர்பி இந்த மாதிரி அனைத்து வகையான தேர்வுகளுக்கும் அதிகப்படியான வேக்கன்சிஸ் உடைய லிஸ்ட் அவுட் எல்லாமே வெளியிட போகிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆனுவல் பிளானர் வரத்தையும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். மக்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.